ஓகே. சற்று முன் பார்த்தீங்கன்னா, இந்த விக்ரம் அண்ட் திவ்யா, விக்ரமோட ட்ராமா. திவ்யா வந்து அதுக்கு பலிகடானாங்க. சுபிக்ஷாவும் விக்ரமும் சேர்ந்து போட்ட இந்த ட்ராமால வந்து ஓகே. அதை யாரும் வந்து விஜிஎஸ்லாம் கேட்க போறதில்ல. அதனால அது வேஸ்ட், சிம்பிளி வேஸ்ட். விக்ரமோட டாபிக் அதை விட்டுலாம். எல்லாருமே நாமினேட் ஆயிட்டாங்க. பிக் பாஸ் அத்தனை பேரையும் ஓப்பன் நாமினேஷன் பண்ணிட்டு, பட் அத்தனை பேரையும் நாமினேட் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து காலையில பிஆர் எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி ஒரு இது ஒன்று டாஸ்க் நடந்துச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, சாண்ட்ராலாம் வந்து ஏற்கனவே பின்னாடி திவ்யாக்கு பிஆர் அதிகம் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க அமித் இருந்த போது. அவர் பிஆர் எக்ஸ்போஷர் வந்து சபரி அண்ட் கமருதீனுக்கு தான் நிறைய பிஆர்னு சொல்லிட்டு கமருதீனோட பிஆர்லாம் வந்து சாண்ட்ரா பிரஜனை வந்து அப்ரோச் பண்ணாங்களாம் வெளியில இருந்த போது. இதெல்லாம் வந்து டைரக்டா ஒரு செல்ஃப் அட்டாக் மாதிரி பண்ணல. ஆனாலும் அதை வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு முன்னாடி வாத்து மேலான் பார்வதி இருந்து யாரையும் பேச விடாம பண்ணல. அது மாதிரி இப்ப சாண்ட்ராவும் பார்வதியும் அந்த மாதிரி யார் எது பேசினாலும் இந்த அந்த மார்க் சப்போர்ட், அந்த மார்க் சப்போர்ட், நியாயமே இல்லாத விஷயத்துக்கு அநியாயத்துக்கு சப்போர்ட் பண்ணணும் அமித் சொன்னாரு. அது மாதிரி உட்காந்து பண்ணிக்கிட்டே இருந்தது. அப்புறம் வந்து இந்த பிஆர் எல்லாருக்கும் இருக்கான்னு எக்ஸ்போஸ் பண்ணும்போது பிஆர்னா என்னன்னு கேட்டார். ஆக்சுவலா வினோதுக்கு பிஆர் என்னன்னு தெரியல. ஓஜி தான் அவருக்கு வர ஓட்ஸ். அவர் பிஆர்ஓ இருக்கு. பிஆர்ஓன்றது பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர். அது எல்லாருக்குமே இருப்பாங்க மீடியால இருக்கிறவங்க. அது இத்தனை வருஷமா இருக்காரு போது இருக்க மாட்டாங்களா? இது செம்ம டிராமா வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தது பார்வதி. அதான் அந்த அன்வான்ட் டச். ஓகேவா? பேட் டச் அன்வான்ட் டச்னா இதுனா அதுனா இதுன்னு இந்த பிஆர் வேலையெல்லாம் செய்வாங்க. பேட் டச்னா அன்வான்ட் டச்னாவே அதுதான். ஏன்னா நீ அந்த ஹஸ்கி வாய்ஸ்ல அப்படிதான் நீ பேசின பீன் பேக்ல உட்காந்து வாட்டர் மேலன் கிட்ட அவன் தேவையில்லாத மாதிரிலாம் என்ன வந்து இது பண்றான் அது பண்றான். நீயும் கூட சேர்ந்து ஆட்டம் போட்டுட்டு உன்னோட கன்சென்ட்ல தான் எல்லாமே நடந்தது. அதான் வந்து அரோரா வந்து பாயிண்ட் பண்ணணும்னு நினைச்சது. ஃப்ரெண்டா வந்து பழகிருக்கோம் அப்படின்னா உண்மையா ட்ரூ டு த ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தான் அந்த பொண்ணு இருந்தனால தான் இவன் ஏன் இவ்வளோ அப்செட்டா இருக்கான். ஒரு பப்ளிக் எல்லாருக்கும் தெரியாத மாதிரி மீடியால இந்த அளவுக்கு சொல்லிட்டு லைவா போற ஒரு ஷோல சொல்லிட்டு தனியா நீ வந்து இன்டர்வியூல நான் அதை வந்து கிளாரிஃபை பண்ணி கொடுத்துக்கிறேன் அப்படி இப்படிலாம் சொன்னா அது செட் ஆகுமா? கமருதீன் ரொம்ப டவுனா இருந்தபோது அரோரா தான் சொன்னது. திவ்யாவும் சொன்னாங்க அது ஒருவேளை வேற மாதிரி டச்சா இருந்தா பலர் நான் போய் அறிஞ்சிருக்க மாட்டாளா? அது வந்து இந்த மாதிரி ஆயிருக்காது. மீடியா டீம் எல்லாம் வந்திருப்பாங்க. அது எப்படி அந்த மாதிரி ஒரு அலிகேஷன் வைக்கலாம் தான் திவ்யாவும் சொன்னா. அதே மாதிரி அரோரா வந்து நீ இதை பேசி இந்த க்ளோஷர் வாங்கிடு அப்படின்னு இவர் தலை பதவி எடுத்தாரு பாருங்க கமருதீன். அதுக்கு முன்னாடி பேசி அவகிட்ட இருந்து அந்த க்ளோஷர் வாங்கிட்டு தான் வந்தா. அப்பதான் நமக்கே எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும். அப்பதான் அந்த க்ளோஷர் எடுத்தாங்க. ஆனா சாண்ட்ரா இதை பத்தி 100 தடவை பேசி அவ எல்லாருக்கிட்டயுமே சாரி கேட்டான்னு ஒரு சீனை ஒன்று போட்டுச்சு பாருங்க. அப்பா ரெண்டும் சேர்ந்து பயங்கரமா ஒண்ணுத்துக்கு ஒண்ணு வாங்காத மாதிரி அப்படியே சப்போர்ட் பண்ணிக்கிறதும் என்ன. அப்புறம் வந்து மத்தவங்களுக்கு எல்லாம் பிஆர் இருக்கா மாதிரியும் எங்க பிஆர் இருக்கிறதே பார்வதி, திவ்யா, அதுக்கப்புறம் சாண்ட்ரா இவங்களுக்கு எல்லாம் பிஆர் பளிச்சுனே இருக்கு. இல்லாத ஆளுங்க எல்லாம் யாருன்னு தெரியும்? ஓஜில இருக்கிறவங்க எல்லாம் பார்வதி கமருதீன் 2 பேர் மேலேயும் தப்பு இருக்கு. 2மே டர்ட்டி கேம் ஆடி இருக்கு. லஸ்ட்னால விழுந்திருக்கிறது வந்து கமருதீன். இதை வந்து பர்பஸா பண்ணது வந்து பார்வதி அவனை விழ வைக்கிறதுக்கா. இது இதுங்க விஷயத்த பேசவே அசிங்கமா இருக்கு. அவன் வந்து ஜெயில இருந்தபோது ஒரே ஒரு கிஸ் தான் கேட்டானோ. அதை வச்சு நிறைய பிளாக்மெயில் பார்வதி ஆனா பண்ணுச்சு. இப்ப 2 வெளியில கொண்டு வந்து அசிங்கமா ஆக்கிட்டு இருக்குங்க. சுபிக்ஷா கொஞ்சம் ஆட்டிடியூட்ல தேவையில்லாதெல்லாம் போயிட்டு வினோத் கிட்ட கலாட்டா பண்ணினா ஆட்டம் போட்டுட்டு தான் இருக்கு. இந்த வாரம் தலை யாருமே இல்லைன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பார்வதியும் கமருதீனும் ப்ளே பண்ணது ஃபுல்லுமே அண்டர் கிரவுண்ட் வேலை, டர்ட்டி கேம் தான். பார்வதிக்கு வந்து அரோரா வந்து உள்ள வந்துடக்கூடாது, எப்படியாவது வந்து கமருதீனை கவுத்துறணும் அப்படின்றது பிளான். அரோரா வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அபவ் ஜோன்ல இருந்தாலும் இவங்க 2 பேரும் பழகுறாங்கன்னா ஒதுங்கிருச்சு. ட்ரையாங்கல் ரிலேஷன்ஷிப் இப்படிதான். ஆனா கமருதீனுக்கு அரோராவை பிடிக்கும் உண்மையாவே. இந்த பொண்ணை சும்மா நச்சுக்கும் அதான் லஸ்ட்டுக்காக ஒன்னையும் வெளியில போய் லவ்னு ஒண்ணு வச்சுப்போம் அப்படின்றதுக்காக வச்சிருந்தாங்க. டிக்கெட் டு ஃபினாலே வந்து ஓபன் பண்ணி லான்ச் பண்ணாங்க. சுபிக்ஷா தான் இதுல வின் ஆயிருக்கு. இன்னும் நிறைய கேம்ஸ் இருக்கு. அதுல யார் வர போறாங்கன்னு தெரியல. பார்வதிக்கு அழையே வராம கண்ணை பிதிக்கின்னு ஒண்ணு பண்ணுது பாருங்க. சகிக்கல. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.